வணக்கம். எம்கேஎன் கிரியேஷன்ஸ். இப்போ எப்படி மிஷினில் த்ரெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். மிஷினில் த்ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. இது கேஸ், இது பாபின். பாபினில் ஃபஸ்ட்டு நூலை சுற்றிக்கணும். அதுக்கப்புறமா இந்த கேஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நூல் சுற்றினதுக்கப்புறம் பாபினை எடுத்து இந்த பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பார்ட் இருக்குல்ல, இது நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும். அதே சமயம் நூலையும் நம்ம கையில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். நூலை டைட்டாக கையில் பிடிச்சிக்கிட்டு இது நல்லா அழுத்தி பிடிச்சி கீழே பெடல் அழுத்தும் போது இந்த பாபினில் நூல் சுற்றும். அதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நூல் எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கோ அந்தளவுக்கு லூப் இல்லாமல் நல்லா ஸ்டிச்சிங் கொடுக்கும். இப்போ பாபினில் நூல் நல்லா சுற்றிக்கிட்டோம். இது எப்படி மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸில் இந்த பாபின் உள்ளே வச்சு இந்த பகுதி தெரியுது இல்லைங்களா, இந்த கேப்பு, இதில் இந்த நூலை கொண்டு இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா நல்லா அந்த கேஸில் அந்த பாபின் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். கேஸை மிஷினுக்கு அடியில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி த்ரெட்டை கொண்டு மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நூலோட ஒரு எண்டு எடுத்துக்கோங்க. நூலை இந்த 3 ஹோல்ஸ் இருக்குது இல்லையா மிஷினில், இதில் ஃபஸ்ட்டு ஹோல் தெரியுது இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஹோலில் நூலை இப்படி உள்ளே விட்டுக்கோங்க. அடுத்து இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இப்படி உள்ளே விட்டு இப்படி இழுத்திங்கன்னா மேலே நூல் வந்துடும். இந்த நூலை உள்ளே தள்ளி விட்டு அடுத்து இந்த எண்டுக்குள்ளே இப்படி நூலை விட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஹோல்ஸ்குள்ளேயும் இப்படி உள்ளே விட்டிங்கன்னா எண்டில் ஊசிக்கிட்ட போய் நிற்கும். அடுத்து ஊசிக்குள்ளே அந்த நூலை கோர்க்கறது மட்டும்தான் வேலை. இந்த நூலை ஒரு ஒன்ஸ் ஊசி உள்ளே இறக்கி வெளியில் எடுத்திங்கன்னா கீழே இருக்கிற நூலை வெளியே எடுத்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இது பாருங்கள், இப்படி தான் இந்த எண்டில் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சிக்கு வராது. இல்லையா பாயிண்டில் நம்ம பண்ணிக்கலாம். ரஃபாக தைக்கிறதுனா 5 பாயிண்டில் வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா ஈஸியாக பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். கொஞ்சம் ப்ளவுஸ் இந்த மாதிரி சுடிதார் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது தையல் கொஞ்சம் கேப்பு கம்மியாகவும் சின்னதாக தையல் இருக்கும் போது டைட்டாக நல்லா பிடிச்சி இருக்கும். இந்த நூல் பாயிண்ட்ஸை நம்ம மாற்ற போகிறோம். இதை அழுத்தி பிடிச்சி நம்ம எந்த பாயிண்ட்ஸில் தையல் கேப் வரணுமோ அப்படி நம்ம மாற்றிக்கலாம். நம்ம துணியில் டேக் அடிப்போம் இல்லையா, அதாவது தையல் பிரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நூல் ஒரு தடவை ஊசி உள்ளே இறக்கி மேலே எடுத்து அதுக்கப்புறம் இந்த டேக் அழுத்தி பிடிச்சிட்டு தையல் அடித்தோம்னா டேக் அடிக்கும். அதுக்கப்புறம் அந்த தையல் பிரியாது. எந்த ஒரு ஸ்டிச்சிங் பண்ணாலுமே எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த டேக் அடிச்சுட்டு தையல் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக தையல் பிரியாது.